ஆயிடுச்சுன்னா அடிஷ்னல் ஃபங்க்ஷனு 2 8 2 டைம் அட் டைம் அனுப்புனீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் அடிஷ்னல் ஃபங்க்ஷன் அனுப்புனா இந்த இது வரும். சரியா? இந்த காப்பியர் போயிட்டு இதில் ஃபங்க்ஷன். சரியா? ஃபங்க்ஷனில் போய்ட்டு கிளியர்னு இருக்கும். கிளியர் கொடுத்துட்டு இந்த ஏர் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடு. 3 வாட்டி ஓகே கொடுத்துட்டு இது இன்னும் ஓட்டஸ் இதுவாக இருக்குது. அதுதான் ஆட்டோமேட்டிக்காக ஷட்டவுன் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் ஷட்டவுன் ஆகிடும். அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கிளிக் பண்ணணும். இதுதான் டக்கு டக்குன்னு ஆனால் இல்லை இதுனா ஷட்டவுன் பண்ணுறது தெரியுமா? அது கிளிக் பண்ணாதோ இல்லை கிளிக் பண்ணாதோ ஒரு செகண்ட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட்டவுன் ஆகிடும், ஆஃப் ஆகிடும். அந்த எரர் கோடு இது பண்ணிட்டு பிறகு ஷட்டவுன் பண்ணணும். எப்பவுமே வந்து இந்த இதில் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா எரர் கோடு ஓகே ஒரு ரீசெட் மட்டும் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகணும் ஷட்டவுன் பண்ணணும். 2 செகண்டில் அது ஷட்டவுன் ஆகிடும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணணும் இது. ஆமாம். ஓகே ஆச்சு. பிரிண்டர் ஓகே ஆச்சு.